முன்னதாக கூட்டம் தொடங்கியதும் கூட்டணி கட்சியினர் கொடிகளை இறக்காமல் தூக்கி வைத்திருந்ததை கண்ட அமைச்சர் செல்லூர் ராஜு கோபமடைந்தார். உடனடியாக கொடிகளை இறக்குமாறு அவர்களிடம் அமைச்சர் செல்லூர் ராஜு கேட்டுக் கொண்டார். மக்கள் கட்சி கொடி தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே இறக்குங்க தம்பி. அதே மாதிரி எல்லார் கட்சியும் கொஞ்சம் கீழே இறங்குங்க, கையில் எடுத்துக்கோங்க, கை சுருட்டிக்கங்க. மக்கள் தெரிய மாட்டேன்றாங்க. கொஞ்சம் தயவு செய்து சொல்ற கேளுங்க. இந்த மூவேந்தர் முன்னணி அந்த கொடியை பூரா அவங்கப்பா இங்க கட்டியிருக்க கொடியெல்லாம் அவுத்துங்க, அங்க இருக்கவங்க அவுத்துருங்க. பெருந்தலைவர் மக்கள் கட்சி செல்வம் மாவட்ட செயலர் அந்த கொடியெல்லாம் இறக்குங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் எடுக்குங்க, கொஞ்சம் கொடியெல்லாம் இறக்குங்க. கொஞ்சம் ஆட்கள் தெரிய மாட்டேன்னுதுங்க, பின்னால நிக்கிறவங்க தெரிய மாட்டேன்னு சொல்றேன்ல. இதனையடுத்து அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேசினார். அப்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும், அதனால் விரக்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் ரவுடியை போல் பேசி வருவதாகவும் அவர் சாடினார். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டியவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டை ரவுடியை போல என்ன பேசுவது என்று தெரியாமல், இதே மதுரையிலே என்ன பேசுவது என்று தெரியாமல் உளறிக்கொண்டு போயிருக்கிறார். அவர் கடந்த 10 நாட்களிலே பல உளறல்களை ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் நடத்தி காட்டியிருக்கிறார். இதே மதுரையிலே நீதி கேட்ட மதுரை என்று சொல்லி நீதிக்கு இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மத்திய அரசுல வலிமை உள்ள பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய அரசு தொடர வேண்டும் என்று அவரே சான்று கொடுத்து போயிருக்கிற அந்த நிகழ்வும் இந்த மதுரையிலே நடந்திருக்கிறது. அவருக்கு அடுத்தபடியாக பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்ய தொண்டர்கள் உற்சாகமாக கரவொலி எழுப்பியுள்ளதாக கேட்டுக்கொண்டார். தொண்டர்கள் பேசிய அவர், இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் மோடி மட்டுமே என்று கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நமக்கு பாதுகாப்பு அவசியம், நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு அவசியம், நம்ம வாரிசுகளுக்கு பாதுகாப்பு அவசியம். இப்படி பாதுகாப்பு தரக்கூடிய இன்னைக்கு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் யார் என்றால் இந்திய நாட்டின் அரசியல் சூப்பர் ஸ்டார் நம்ம மோடிஜி அப்படின்னு சொல்றோம். அவங்கள சொல்லி நம்ம ஓட்டு கேட்கிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.